ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரவா லட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ தீபாவளி ரொம்பவே பக்கத்தில் வந்துட்டு, அதுக்காக நம்ம இந்த ரவா லட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். குறைவான பொருட்கள் இருந்தாலே போதும். இது பண்ணுறதுக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இருந்தாலே போதும். சின்ன பிள்ளைங்க கூட ஈஸியாக பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இது. எப்படி பண்ணலான்னு இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் நான் இப்போது நெய் ஊற்றிட்டு முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் வறுத்துடலாம். ஒரு 100 கிராம் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கேன். இந்த நெய் லைட்டாக சூடாகுனதுமே நம்ம முந்திரி பருப்பு அதில் சேர்த்துடலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதே இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த முந்திரி பருப்பு நல்லா செவந்து வர்றதுக்கு முன்னாடியே இந்த காஞ்ச திராட்சையும் ஒரு கைப்பிடி போட்டுடலாம். இப்போது அந்த திராட்சை நல்லா ஊதி வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் நான் ஒரு 1/2 கிலோ ரவை எடுத்து வச்சுருக்கேன். அந்த ரவை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த நெய்யிலேயே இந்த ரவையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு தீயை நல்லா ஸ்லோவில் வச்சுட்டு வறுத்துடலாம். இந்த ரவையோட நிறம் மாறக்கூடாது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் பாருங்கள். ஓரளவுக்கு வறுப்பட்டுட்டு இப்போ நம்ம கையில் தொட்டு பார்த்தோன்னா அப்படியே உதிரி உதிரியாக இருக்கணும், மணல் மாதிரி. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி அப்படியே ஆற வச்சிடலாம். இனி நம்ம சீனி பாகு ரெடி பண்ணணும். அதுக்காக நான் ஒரு கடாயில் 1/2 கிலோ அளவுக்கு சீனி சேர்த்துருக்கேன். இது ஒரு 2 கப் அளவுக்கு இருந்தது. அந்த கப்புக்கு நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை பாகு காய்க்க போகிறேன். இந்த அளவு நம்ம ரவா லட்டுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு சீனி எடுக்கிறீங்களோ அதை விட ஒரு 1/2 பங்கு அளவுக்கு தண்ணி வச்சா போதும். நம்ம எடுத்துருக்க ரவைக்கு இந்த சர்க்கரை பாகு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பாகு நல்லா கொதிச்சிட்ருக்கு. அப்படியே அடுப்பில் ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுருங்க. நம்ம குலாப் ஜாமுனுக்கு பாகு காய்ப்போம் பாருங்கள், அதை விடையும் கொஞ்சம் பிசுபிசுப்பாக இருக்கணும். நம்ம அந்த மாதிரி கரண்டியில் எடுத்துட்டு இப்படி வச்சோன்னா கொஞ்சம் அது நின்று விழுற மாதிரி இருக்கணும். இப்போ கையால் எடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், லைட்டாக ஒரு பிசுபிசுப்பு இருக்குது. நம்ம இந்த மாதிரி தொட்டு பார்க்கும்போது ஒரு கம்பி பதம் போல் தெரியுது பாருங்கள். இந்த பக்கம் சரியாக இருக்கும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இதை ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த ரவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிருந்தோம் பாருங்கள். இது நல்லா ஆறிட்டு இது கூட ஒரு 5 ஏலக்காயை நான் பொடி பண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி ஆறி வந்ததுக்கப்புறமா நம்ம சர்க்கரை பாகு சூடாக இருக்கும்போதே இதில் சேர்த்துடலாம். இப்போ சர்க்கரை பாகு நல்லா சூடாக இருக்குது பாருங்கள். இதை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ரவையில் எல்லா இடமும் நல்லா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுருக்கலாம். கடைசியில் கொஞ்சமாக சர்க்கரை பாகு வச்சுடுங்க. ஏன்னா நம்ம இது எல்லாமே உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ரவை கண்டிப்பாக ஆறி போயிடும். அதுக்கப்புறமா அந்த மாதிரி ஆறிட்டதுன்னா நம்ம அந்த சர்க்கரை பாகை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு இதில் சேர்த்து மறுபடியும் உருண்டை பிடிச்சிடலாம். ஏன்னா நம்ம ரொம்ப சூடோடி பிடிக்க முடியாது. அது பிடிச்சா நல்லாவும் இருக்காது, கடுகடுன்னு ஆயிரும். அதனால் கொஞ்சம் இளம் சூடாக இருக்கிற மாதிரி இருக்கும்போது கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு இதை லட்டுகளாக பிடிச்சி எடுத்துடலாம். இப்போ கை பிடிக்கிற மாதிரி சூடு இருக்குது. நான் லட்டு உருட்டிக்கிட போகிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியாக 10லேருந்து 15 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு லட்டு தாங்க இது. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது பண்ணுறதுக்கு ரொம்ப செலவும் ஆகாது. நம்ம வீட்டில் எப்போவுமே நார்மலாக இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். இன்றைக்கி இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், இந்த லட்டு எல்லாமே நான் உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி இது நல்லா ஆறி போயிட்டு இந்த டைமில் நம்ம லட்டு பிடிச்சோன்னா இது வராது. இதை இப்போ நல்லா கட்டிகள் இருக்கிறதெல்லாம் உருற்றி விட்டுட்டு கொஞ்சம் சர்க்கரை பாகு எடுத்து வச்சுருக்கேன். அதை எடுத்துட்டு இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிக்கும்போது லட்டு நல்லா பக்குவமாக அழகாக வரும். ஒருவேளை சர்க்கரை பாகு இல்லை அப்படின்னா நீங்கள் லைட்டாக பால் இருந்ததுன்னா பாலை மட்டும் எல்லாம் சூடு பண்ணிவிட்டு இதில் சேர்த்துடுங்க. ஆனால் பால் சேர்த்தா ரொம்ப நாளைக்கு இது வச்சு சாப்பிட முடியாது. அதனால் பால் சேர்க்காம நீங்கள் செஞ்சிங்கன்னா இது ரொம்ப நாளைக்கு இருக்கும். ஃப்ரிட்ஜில் கூட ஒரு டப்பாயில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டுடலாம்.
இன்றைக்கி இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.